எப்படிப்பட்ட உங்களை அர்ஜுன் சார் இப்படி ஆக்கிட்டாரு அண்ணா? நான் யாரு? எப்பேற்பட்ட சினிமா ஸ்டார்? என்ன பாக்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் மைதானத்துல எல்லாம் ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது காருக்குள்ள 3 குழந்தைகளை கூட்டிட்டு போனா என்ன நினைப்பாங்க? ஏன் இமேஜ் எப்படி பாதிக்கும்? என்னமோ 2-3 கல்யாணம் பண்ண நினைக்க மாட்டாங்க. அண்ணா அதை விடுங்கண்ணா. அங்க பாருங்கண்ணா, கண்ணு தெரியாத கிளவி ஒருத்தி ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம தடுமாறி நின்னுகிட்டு இருக்கா. நீங்க அவ கைய பிடிச்சி ரோட்டுக்கு அந்த பக்கம் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓஹோன்னு பேரு வரும். இன்னைக்கு சாயங்காலமே மாலை முரசு பிபிசின்னு உங்க பேரு கண்ணாபண்ணா அடிபடும்ண்ணா. சூப்பர் ஐடியா. நீ கொடுத்த ஐடியாவிலேயே இதான் பெஸ்ட் ஐடியா. வெயிட்டியா? அங்க பாரு நடிகர் சில்பா குமார். ஆமாங்க. வணக்கங்க. நமஸ்காரம்மா. அம்மா தாய் குலமே, நான் தாம்மா சினிமா நடிகர் சில்பா குமார். இந்த வயசான காலத்துல இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம நீங்க தவிக்கிறத எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. அப்படி போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலமா. எனக்கு ரொம்ப இழகின மனசு. சினிமா நடிகர் சில்பா குமார்மா. உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுங்களா? சரிங்க. வாங்கம்மா. சூப்பர். எகேன் சில்பா குமார். அம்மா, நான் தாம்மா சில்பா குமார். இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்குங்க. வாழ்க எம்ஜிஆர். அம்மா, நான் தாம்மா சில்பா குமார். நான் தான் உங்களுக்கு படம் கொடுத்தேன். என் பேரை சொல்லாம எம்ஜிஆர் பேரை ஏன் சொல்றீங்க? அவரு கொடுத்து காட்டலைன்னா உனக்கெல்லாம் அந்த புத்தி வருமா? அர்ரா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான். நான் உனக்கு பேட்டா கொடுக்கலையா? கொடுத்தீங்க. சம்பளம் கொடுக்கலையா? கொடுத்தீங்க. அப்புறம் இந்த ஐடியா கொடுத்தேன். விளையாட்டு சும்மா ஜோக்கு. நான் பாட்டு கார்ல போயிட்டு இருந்தா அத கிளவி ரோட்டை கடத்தி விடுங்கண்ணா, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கண்ணா அப்படின்னு சொன்னேடா. அவ என் மானத்தை வாங்கிட்டு போயிட்டாடா. மிச்சம் இருந்த மானத்தை இதுக்கு வாங்கிடுச்சு. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்.